இச்சபோட் சினிமாவில் என்ன இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து 2 மாதம் வந்து ஆக போகுது. பட் இருந்தாலும் அதை பற்றின ஒரு டாக் அண்டு பரபரப்பான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் வந்து இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சௌந்தர்யாவோட எஃபோர்ட் நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க பெருசாக எஃபோர்ட் போட்டதில்லை வீட்டுக்குள்ளே. பட் மக்களுக்கு அவங்களோட க்யூட்னஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து சௌந்தர்யா வந்து ரியாக்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ் முடிஞ்சு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கும் ஒரு சில பேர் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலீட் வந்து பண்ணிவிட்டு இன்னொரு போஸ்ட் வந்து பெருசாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க லென்த்தாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்காக வந்து சொல்லியிருக்கிறதா வந்து அவங்க போட்டிருக்காங்க. டு மை டியர் ஃபேன்ஸ், ஸோ உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயத்துக்கு நான் ஃபர்ஸ்ட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சில விஷயத்தை வந்து நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அண்ட் ஏதாவது ஒரு போஸ்ட் நெகட்டிவாக போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்கேஜ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை ட்ரிகர் பண்ண செய்யும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய சைலன்ஸ் வந்து நான் ஏன் சைலண்ட்டாக இருக்கேன் ஒரு சில விஷயங்களுக்கு அப்படின்னா, நான் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து சிம்பிளி நான் வந்து எது உண்மையான நம்ம விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்னெசரியான விஷயங்களுக்கு வந்து என்னோடய டைமையும் எனர்ஜியும் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னொரு பர்சனை டவுன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் எப்பயுமே அப்ரிஷியேட்டும் வந்து பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்காக வந்து நின்றுருக்கீங்க. ஸோ நான் அதை எப்பயுமே அந்த ஒரு லவ் அண்ட் அந்த லவ் விஷயத்தை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. பட் நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் அன்ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சிலரை வந்து நான் அன்ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து அதுக்கான ஒரு அர்த்தம் நான் உங்கள் கூட நிற்கலை அப்படிங்கிறது கிடையாது. என் ஃபேன்ஸ்க்காக நான் உங்கள் கூட நிற்கலை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்னோடய பர்சனலான ஒரு சாய்ஸு. என்னோடய லவ் அண்ட் கிராட்டிடியூட் எப்பயுமே வந்து உங்கள் மேலே இருக்கிறது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நான் உங்கள் எல்லாரையும் வந்து ஐ லவ் யூ அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி போட்டு சௌந்தர்யா நஞ்சுடன் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன எக்ஸாக்டாக ஆச்சு அப்படின்னா, இதோட அவங்க போஸ்ட் போட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் ஃபைட் மாதிரி வந்து நிறைய போயிட்டு வந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து இப்போ ரியாக்ட் பண்ணிக்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.